சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புள்ள, யார பத்தி நீ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உங்களை பார்த்து தான் கேக்குறேன். கையெழுத்து போட்டா கமிஷன், டெண்டர் ஒதுக்கின கமிஷன், கான்ட்ராக்ட் போட்டா கமிஷன், எல்லாத்துலயும் பணம் கறக்கலாம் தானே உங்களுடைய நோக்கம்? அதுக்கு ஆரம்பமா தானே மாமா இன்னைக்கு கல்குவாரி டெண்டர் எடுக்க அந்த ஆளை கூட்டிட்டு வந்தாரு. என்னடி இப்படி பேசிட்டு இருக்கா? அவர் ஏதோ ஆசைப்பட்டு அந்த மாதிரி. ஆசைதான் லஞ்சத்துக்கு காரணம். என் அண்ணன் இந்த தலைவர் பதவிய அது உயிரா நினைச்சது. அந்த உயிரை எந்த அப்பழுக்கும் இல்லாம பத்திரமா பொத்தி பாதுகாக்கணும்னு தான் நான் இந்த பதவிக்கே வந்தேன். இந்த பதவியில இருந்து என் பேரை காப்பாத்தணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். நான் தப்பு பண்ணி என் அண்ணனுக்கோ என் அண்ணன் இருந்த அந்த தலைவர் பதவிக்கோ எந்த கலங்கத்தையும் நான் உண்டு பண்ண மாட்டேன். இந்த பதவியை வச்சே என் அண்ணன் மாதிரியே இந்த ஊர் ஜனங்களுக்கு என்னால முடிஞ்ச எல்லா நல்லதும் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது உங்க வீட்டுல இருந்தா முடியாதுன்னு தோணுது. என்னது? என்ன சொன்ன? உங்க வீடா? அது எங்க வீடா புள்ள? அப்ப அது உன் வீடு இல்லையா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இரு. எப்படா பேசாம இருக்கிறது? உங்க வீடு எங்க வீடுன்னு அவ பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி பேசுறதுக்கு அவளுக்கு எப்படா மனசு வந்துச்சு? புள்ள, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? உன் புருஷன்கிட்டயும் உன் மாமியார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க. தெரியும் அத்த. பதவியா பாசமானு பாக்குறப்போ நான் பதவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நான் பாசத்தை பெருசா நினைச்சேன்னா நம்ம வீட்டை மட்டும்தான் நல்லபடியா வச்சுக்க முடியும். ஆனா நான் பதவியை பெருசா நினைச்சேன்னா இந்த ஊரையே நல்லபடியா வச்சுக்க முடியும். அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். முடிவு எடுக்க போறியா? நான் முடிவு. பொறுப்பான பதவியில இருக்கிறேன்னா, பொறுப்பு இல்லாத ஒரே வீட்டுல உங்க கூட இருந்தேன்னா என்ன மீறி என் பதவியை யூஸ் பண்ணி தப்பு செய்யற மாதிரி ஆயிடும். அப்படி நடக்காம இருக்கணும்னா நான் இங்கதான் இருந்தாகணும். மருமகளே, ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் அப்படி தப்பு நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவ்வளவு பெரிய முடிவெடுக்காதம்மா. ஏங்க, எதுங்க சின்ன பிரச்சனை? பதவியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க அந்த சங்கரபாண்டி குறுக்க வழியை தேடிட்டு இருக்காரு. அது சின்ன பிரச்சனையா உங்களுக்கு? சங்கரபாண்டி சொல்ற மாதிரி துளசி பண்ணா அது அவளை நம்பி ஓட்டு போட்ட சனங்களுக்கு இவ பண்ற துரோகம் இல்லையா? ஏ கமலா, இதோட உன் திருவாயை மூடிக்கிட்டு. அதான் உனக்கு நல்லது. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ துளசி இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்ய அவதாரம் எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எங்களை பத்தி அப்படி என்ன தெரியும்? பேசாம இருந்துக்க. இத பாருப்புல, நீ ஏன் இப்படி பேசுற, எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றது கேளு. இத உன் மாமியாருங்கிற முறையில நான் சொல்லல, அத்தைன்ற முறையில சொல்ற. நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவு. என் புள்ள, மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா? அது புத்திசாலித்தனமா? நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றதும் அப்படிதான் புள்ள இருக்கு. என் துளசி எப்பவும் நியாயமா நேர்மையா யாரையும் பாதிக்காத மாதிரி எல்லா முடிவும் எடுப்பான்னு நான் உன்னை பெருசா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்போ நான் இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு நியாயமா நேர்மையா யாரையும் பாதிக்காத மாதிரி தான் நடந்துக்கணும். அதுக்குதான் நான் எடுத்திருக்கேன். அப்படின்னா இவனுக்கு என்ன புள்ள பதிலு? நீ எடுத்திருக்கிற முடிவால இவன் பாதிக்கப்படணுமா? உன் புருஷன் பாதிக்கப்பட மாட்டானா? இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அத்தை, இப்படி ஒரு நெருக்கடிக்கு நான் ஆளாக்குன அந்த தெய்வமே எனக்கு எந்த பதிலும் சொல்லாதப்போ என்னால உன் பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல முடியாத? புள்ள, இனிமே உன் பதவியை வச்சு என் புள்ளையோ என் புருஷனோ உன்னை எந்த அதிகாரமும் பண்ண மாட்டாங்க. நீ உன் ஜனங்களுக்கு உன் மனசு போல நல்லது பண்ணு. உன்னை யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இங்க நடந்தத காரணமா வச்சு எங்க குடும்பத்தை தண்டிச்சிடாத புள்ள. எங்க குடும்பத்தோட அடிக்கல்லே நீதான். அத உருவனா அந்த வீடு கலகலத்து போய் ஒண்ணுமில்லாம ஆயிடும் புள்ள. நீயும் என் பிள்ளையும் நல்லபடியா வாழ்ந்து பேர பிள்ளைங்களை பெத்து கொடுத்து அதுங்க நெய்ப்பந்த பிடிக்கிற வெளிச்சத்துல நிம்மதியா போய் சேரணும்னு நானும் என் புருஷனும் நெஞ்சில ஆசையை சுமந்துகிட்டு இருக்கோம். அந்த ஆசைய மண்பானை போட்டு உடைக்கிற மாதிரி சுக்கு நூறா உடைச்சு போட்டுறத புள்ள. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற.
துளசி உன் அத்தைக்காரி இப்படி கெஞ்ச விடாதடி, இது நல்லது இல்லடி. அப்பத்தா சொன்னா கேளுடி. அப்பதா நீ சுமாரு. இது ஏன் வாழ்க்கை, என்ன முடிவெடுக்க விட. தங்கம் உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. எங்க அப்பா அந்த ஆளை கூப்பிட்டு வந்ததுனால நீ வீட்டை விட்டு வெளில வந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னது?